வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து இந்த பட்டு சாரியோட ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து கைத்தறி பட்டு. இது கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு பச்சை கலர், அதுக்கேற்ற மாதிரி நல்ல மெரூன் கலர் முந்தியும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இது பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து கீழே மடித்து தைச்சிடலாம். ஃபுல்லாகவே லைனிங் வச்சுருக்கேன். கழுத்து வந்து கட் பண்ணலை, லைனிங்க்கும் கட் பண்ணலை, ப்ளவுஸ்க்கும் கட் பண்ணலை. எல்லாமே ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். பாடையால் படுத்திட்டு கீழே மடித்து தைச்சிடலாம். கொஞ்சம் தைச்சிட்டு அப்புறம் அந்த பக்கம் கரெக்டாக பிடிச்சி தைங்க. இப்போ சரியாக பிடிச்சிட்டு ஒரு தேய்ச்சி விட்டு அப்படியே நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ தையல் போட்டுட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வந்து நெக்கோட உயரம் பார்க்கலாம். அகலம் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 2.25, ரொம்ப ஒல்லியான ப்ளவுஸ் தான். நம்ம கேன்வாஸ் கட் பண்ணும்போது 3 இன்ச் கட் பண்ணணும். நெக்கோட உயரம் 9 இன்ச்சு. மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 2.25. ஷோல்டர் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கோல் உயரம் 6 இன்ச்சு. பின்னாடி உயரம் 14.5 இன்ச்சு. இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். தையலுக்கு விட்டு 3 இன்ச்சு வைக்கிறேன். அதாவது 2.25 தான் நெக்கோட அகலம். 3 இன்ச்சு வைக்கிறேன் நான். ஏன்னா கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போடக்கூடாது. இப்போ உயரம் 9 இன்ச்சு. இப்போ நல்லா அழுத்தி கோடு போட்டுக்கோங்க. இப்போ மேலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கேன். அப்படியே கொண்டுட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகலப்படுத்தி இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. நெக்குக்கு கீழே 1/4 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரவுண்ட் நெக்கு தான், சாதாரண ரவுண்ட் நெக்கு. இது ஃபஸ்ட்டு கீழே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு நெக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அழகாக ரவுண்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து சாரியோட கலர் டிஷ்யூ காட்டன் வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து கேன்வாஸை சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். 2 பக்கமும் போட்டுக்கோங்க. அந்த எட்ஜிலே போடுங்க. சேம் கலர் தான் போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா கிளாத் விட வேணாம், ஒட்டவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கழுத்து வந்து கட் பண்ண வேணாம். அப்படியே ஷோல்டர்கிட்ட நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிறதும் சென்டரை அடையாளப்படுத்தியிருக்கிறதும் கரெக்டாக நம்ம அந்த கேன்வாஸோட சென்டரும் கரெக்டாக வச்சுட்டு சென்டரில் ஓடு தையல் போட்டுட்டு நூல் எடுத்துருங்க. இப்போ நம்ம கேன்வாஸ் மேலே தையல் போடாமல் அந்த துணியில் மட்டும் தையல் போடுங்க. கரெக்டாக துணியில் மட்டும் போடுங்க. ஷோல்டர் ரெண்டும் சரியாக இருக்கணும். சென்டரும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷ் பண்ணாலும் உங்களுக்கு ஷோல்டர் ரெண்டும் எக்ஸ்ட்ரா கூட குறைய வராது. இப்போ அங்கே கட் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து நல்லா கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் திருப்பி தையல் போட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா படிஞ்சு வரும். அதனால் எட்ஜிலே தையல் போடுங்க.
நல்லா மடித்து விட்டு தேய்ச்சி விட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு அழகாக படிஞ்சு வரும். ஏன்னா கேன்வாஸ்ன்றதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டுருங்க. மெரூன் கலர் தெரிய வேணாம். நம்ம கடைசியாக முன்னாடி எல்லாம் பின்னாடி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு பைப்பிங் வந்து மெரூன் கலர் ப்ளவுஸ் கலரில் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா முன்னாடி ஹெம்மிங் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு மட்டும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ சுற்றிலும் நம்ம இந்த எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ இந்த பக்கமும் ஒரு தையல் போட்டு விட்டுறலாம். அந்த தையல் நம்ம போட்டுப்போம், அந்த தையல் மேலே போட்டு விடுங்க. தையல் மேலே போட்டாச்சு. போட்டு எடுத்துட்டு பேக் சைடு ஒயரை பார்க்கலாம். 4 இன்ச் இருக்குது. இப்போ கேன்வாஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது கோபுரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், கோவை வடிவமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அகலம் வந்து 1.5 இன்ச் வைக்கிறேன். இது வந்து 2 விதமாக நம்ம டிசைன் பண்ணலாம். இந்த மட்டும் கட் பண்ணி நம்ம வந்து டிசோ காட்டனில் அயர்ன் பண்ணி சுற்றிலும் வந்து மெரூன் கலரில் பைப்பிங் பண்ணி அப்படியே வச்சு தைச்சிடலாம். இதை அப்படியே வச்சு 2 விதமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போஸ் இது வேணாம் அப்படின்றவங்களுக்கு இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது இந்த சைஸ் கட் பண்ணி நீங்கள் அப்படியே டிசோ காட்டனில் வச்சு அயர்ன் பண்ணிவிட்டு மெரூன் கலர் பைப்பிங் கொடுத்துட்டு அப்படியே வச்சு தைச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் இன்னொரு டிசைன் சொல்லித்தரேன், அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் இப்போ முன்னாடி வச்சு ஒரு தையல் போட்டுட்டு 1 இன்ச் அளவுக்கு 2வது தையல் போடுறேன். அங்கே வந்து மடிச்சிட்டேன். இப்போ போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இன்னொன்று கட் பண்ணுறே பாருங்கள். 4 இன்ச் ஒயரை வச்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வட்டம் வரைஞ்சிக்குங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிறதே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அதாவது லைனிங் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிட்டு வந்துட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து சும்மா அப்படியே வச்சு தைச்சி விட்டாலும் சரி, 2 பக்கமும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ சுற்றிலும் நம்ம மடித்து தைச்சிடலாம். சென்டரில் தையல் போட்டுட்டு சென்டரில் தையல் போட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் சமமாக மடித்து கையில் வந்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு சென்டரில் அடையாளப்படுத்திக்கலாம். இதுலேயே அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ சரியாக வச்சு அந்த கேன்வாஸில் தையல் போடாமல் துணியில் மட்டும் தையல் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி முக்கோணமாக அடித்து எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 2 இன்ச்சு, உயரம் வந்து 2 இன்ச்சு, ஒரு 7 14 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு 2 பக்கமும் அந்த அகலப்படுத்தியிருக்கிறதுலேருந்து கரெக்டாக வச்சு தைங்க. அதாவது நம்ம தையல் க்ரீன் கலர் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலேயே வர மாதிரி வச்சு தைங்க. அந்த மெரூன் கலரோட முக்கோண பீஸ் வந்து அந்த தையலுக்கு அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு தைங்க பிசுறு. நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ரவுண்டாக போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம அந்த முக்கோண பீஸ் வைக்கிறது ஒரே அளவாக வைக்கிங்க. அதாவது ஒரு இடத்துல சின்னது பெருசாக வைக்காமல் நம்ம வைக்கிற அளவுகள் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 7 பீஸ் வச்சிங்கன்னா போதும். அந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7 வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துருங்க. கரெக்டாக நமக்கு வந்து அந்த க்ரீன் கலர் மட்டும்தான் தெரியணும். அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கவனமாக கட் பண்ணணும். நம்ம வந்து ப்ளவுஸும் சேர்த்து கட் பண்ணிடாதீங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறமா புதுசாக தான் நம்ம எடுக்கணும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். மெதுவாக கட் பண்ணுங்கள், அவசரமே இல்லாமல். இப்போ ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கிறத அந்த அதாவது வந்து மெட்டீரியலில் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. கேன்வாஸ் மேலே தையல் போடக்கூடாது. சென்ட்ரு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ சுற்றிலும் திருப்பிடலாம் அடித்து. இப்போ போட்டாச்சு. சென்டரில் கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் அதாவது 4 இன்ச் கூட விடணும்னு கிடையாது, கொஞ்சம் ஒட்டவே வெட்டிட்டு கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும். அப்போ தான் நீங்கள் திருப்பி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி சுற்றி சுற்றி கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 2 இடத்துல மட்டும்தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அந்த சுற்றிலும் இருக்க பிசுறு கட் பண்ணுறதும் இதுவும் தான். ஏன்னா கொஞ்சம் அசந்தோனால கத்திரிக்கோல் பட்டுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும், அதனால சொல்கிறேன். இப்போ நல்லா திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டு எட்ஜ்லேயே தையல் போடுங்க. கரெக்டாக வச்சு எட்ஜ்லேயே போடுங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. நான் வந்து ப்ளவுஸ் பீஸில் கொஞ்சம் மெலிசானது தான் எடுத்திருக்கேன். இந்த கேன்வாஸ் சென்டரில் கட் பண்ணதை வச்சு சுற்றிலும் மார்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் அந்த முக்கோண பீஸ் ஒன்று மட்டும் ரெடி பண்ணி சென்டரில் வச்சுக்கலாம். ஒன்று மட்டும் ரெடி பண்ணி வைங்க, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி தான் வைக்கணும். இப்போ சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. சமமாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ரீன் கலர் வச்சுருக்கோம், அடுத்து வந்து மெரூன் கலரு, அதுக்கடுத்து க்ரீன் கலரு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வாங்க. அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரலாம். இப்போ கீழே வரைக்கும் கொடுத்துடலாம் லாஸ்ட்டு பீஸு. கொடுத்துட்டு கரெக்டாக சுற்றிலும் கட் பண்ணி விட்ருங்க. இதுதான் கடைசி. எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிடலாம்.
கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சோம் இல்லையா, அது கரெக்டாக சென்டரில் அந்த முக்கோண பீஸ் இருக்க மாதிரி வச்சு சுற்றிலும் தையல் போட்டுருங்க. அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றிலும் அந்த தையல் மேலே போடுங்க, ரொம்ப அழகாக வந்துடும். போட்டுட்டு நூலெல்லாம் உடனே கட் பண்ணிடுங்க, நூல் விட்டுறாதீங்க. இப்போ உள்பக்கம் திரும்பி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா சுற்றிலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து கிராஸ் பீஸ் ரெடியூஸும் கட்டன் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம அடித்து திருப்பிடலாம், நாட்டு அடித்து திருப்பின மாதிரி. இப்போ திருப்பிக்கலாம். ஃபுல்லாகவே நல்லா திருப்பி எடுத்துகிட்டு 2 ஓரங்களும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஊசியை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மெரூன் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம் கழுத்துக்கு. நல்லா உருட்டி ஒன்று போல் கொடுங்க. இதுக்கு வந்து 2வது தையல் அமுக்கு தையல் போட வேணாம் பைப்பிங்க்கு, நீங்கள் கையிலே ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இந்த கேன்வாஸ் வச்சனால நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நார்மலாக பைப்பிங் பண்ணுற மாதிரி பண்ண முடியும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உருட்டி தைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸ் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக அந்த பிசுறு உள்ளே போகணும், பிசுறே சுத்தமாக தெரியக்கூடாது. அதே மாதிரி அந்த தையல் பகுதி அடியில் போகணும். நல்லா திருப்பி கரெக்டாக வச்சு 2 தையல் போட்டு விடுங்க. நல்லா வளைவு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி நல்லா வளைவு கொடுக்கணும். கொடுத்துட்டு அந்த சென்ட்ரு வரைக்கும் தைச்சிட்டு கீழேயும் அந்த கோபுரத்துக்கும் ஒரு லைன் கொடுத்துடலாம். அதாவது நெக்கு ஃபுல்லாக நீங்கள் வச்சு பாருங்கள், கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கொஞ்சம் மீதம் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கோபுரத்துக்கும் வச்சிடலாம். அதோட எடுத்துருங்க, நூல் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி அதுக்கும் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இதை சுற்றி நல்லா கரெக்டாக அந்த தையல் எஜ்ஜிலேயே தைச்சிட்டு வாங்க. தையல் எஜ்ஜிலே போடுங்க. போட்டுட்டு அதாவது ஒரு பிசுறு மேலே இன்னொன்று, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே இது வர்ற மாதிரி அந்த இது மறைஞ்சு போயிடணும். ஒன்று மட்டும் தான் தெரிகிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் அந்த இடம் வந்து நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ 2வது தையல் போட்டு எடுத்துக்கலாம். முன்னாடி கழுத்து வரைக்கும் கொடுத்துடலாம். நல்லா மடித்து விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அந்த மீதம் இருக்கிறத வேஸ்ட் பண்ணாமல் அந்த பக்கம் முன்னாடி கழுத்துக்கும் நான் வச்சுட்டேன். இப்போ நூல் எல்லாம் வந்து நல்லா ஒட்டை பிடிச்சி கட் பண்ணிடுங்க எப்பயுமே. இப்போ
இப்போ 2வது தையல் போட்டுட்டு நம்ம எல்லாத்துக்கும் பாசி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த பிசுறெல்லாம் மறைச்சி தைக்கிறப்ப ரொம்ப கவனமாக தைக்கணும். ஃபஸ்ட்டு தையல் போடுறப்ப வந்து சுத்தமாக நமக்கு பிசுறு வெளியில் வராத அளவுக்கு தைச்சி விடுங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு தட்டை பாசி தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், கோல்டன் கலரு. இது ஒரு சைடு தட்டையாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா நார்மல் பாசி கூட வச்சு விடுங்க. உங்கள் சாரீக்கு மேட்சாக என்ன கலர் செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பாசி கொடுங்க. இப்போ மேலே வரைக்கும் வச்சிடலாம். நான் பட்டன் வந்து ஜாக்கெட் பட்டன் தான் வச்சுருக்கேன். ஜாக்கெட்டுக்கெலாம் ப்ளவுஸ் கோப்போம் இல்லையா, அந்த பட்டன் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு தைச்சி விட்டுட்டு இப்போ இந்த பக்கம் ஒரு அரையில் பாசி வச்சு விட்டுடலாம். ரெண்டு தையல் போட்டு எல்லாத்துலேயும் எடுத்துக்கலாம். இந்த பட்டன் தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முன்பக்கம், பேக் சைடு எல்லாமே செமையாக இருக்குது. இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. அப்படியே திண்டுக்கல் சமையலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அட்லீஸ்ட் பாருங்கள். நான் போடுறதுக்காகவாதும் சரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னாச்சும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மடித்து போட்டால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போடுறதுக்கும் சூப்பராக இருக்கும்.